நான் ஆஃபீஸ்க்கு ட்ராவல் பண்ணுற டைமில் எனக்கு எப்பவுமே புக் படிக்கிற பழக்கம் இருக்குது. அப்படியே ஒரு நாள் படிச்சுட்டு இருக்கப்போ, பக்கத்தில் இருக்கிற ஒரு அங்கிள் வந்து இந்த புக்கோட டைட்டிலை பார்த்து, "தம்பி நீ இந்த புக்கை படிக்கக்கூடாதுப்பா" அப்படின்னு சொல்லிடுறாங்க திடீர்னு. "ஏன் அங்கிள்?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இந்த புக்கோட டைட்டில் படி நீ எப்பவுமே தனியாக இருக்கக்கூடாது. உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கணும்." அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிருக்காரு. விச் இஸ் கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரியபிள் டு மீ. எனக்கு அது உடன்பாடு இல்லாமல் இருந்தது. அதனால நான் திருப்பி சொல்லியிருக்கேன். இந்த புக் வந்து தனியாக இருக்கிறதுக்காக கிடையாது. நீ தனியாக இருக்கிறதுனால என்னென்ன நல்ல விஷயம் இருக்குது அண்ட் சுற்றி இருக்காங்களுக்காக யோசிச்சு தனக்காக நீ வாழ்ந்தது கிடையாதுன்ட்டு குத்தி காட்டுற மாதிரியான ஒரு புக் தான் த ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன் பை ரேணுகா கௌராணி அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். இந்த புக் மூலயமா பேசிக்லி ஒரு பர்சன் லோன்லியாக இருக்கிறதுக்கும் அலோனாக இருக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா எனக்கு ரொம்ப ரியலைஸ் ஆச்சு. செகண்ட்லி, எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்னதுன்னா, மற்றவங்களோட சார்ந்து இல்லாமல், மற்றவங்க டிபெண்டன்சி இல்லாமல், உங்களுடைய எமோஷன்ஸு, உங்களுடைய ஹாப்பினஸ், உங்களுடைய பவுண்டரிஸை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் இல்லாமல், ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறதும் இல்லாமல், அதை அக்செப்ட் பண்ணவும் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான அவங்க சொல்லியிருப்பாங்க. விச் இஸ் ரியலி குட் பாயிண்ட். அண்ட் தேர்ட்லி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் இது. ஒரு பர்சன் வந்து சாலிட்யூடாக வாழ்ந்ததால், அதாவது ஒரு பர்சன் அலோனாக இருக்கிறதால தன்னை சுற்றி யாருமே இல்லாத மாதிரி, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் பீன் ஆர் மிஸ்டர் பீனே எடுத்துக்கோங்க. ஒரு தன்னை சுற்றி யாருமே இல்லாத தானாகவே வாழ்ந்த ஒரு பர்சனால் ஒரு ப்ராப்ளம் வந்து அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சீக்கிரமாக அவங்களால சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் ரீசனபிளி கரெக்ட். ஏன்னா நம்ம வந்து தனியாக இருந்து நம்ம யோசிக்கிறதால தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது, நம்ம சுற்றி யாருடைய நாய்ஸும் இல்லாமல் இருக்கிறதுனால. இந்த புக்கில் மொத்தமாக ஒரு 120 பேஜஸ் கிட்ட இருக்குது அண்ட் அரவுண்ட் ஒரு 11 சாப்டர்ஸ் இருக்குது. அண்ட் 11 சாப்டர்ஸுமே அவங்க ஒரு நிறைய விஷயம் அதை நீங்கள் தனியாக இருக்கிறதால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீங்கள் மற்றவங்களுக்காக யோசிக்க உங்களுக்காக யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸை ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் வென் யூ கனெக்ட் தட் டு யுவர் பர்சனல் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த புக்கோடைய டெப்த்தை வந்து யூ வில் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். அண்ட் இந்த புக்கில் இவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து ரொம்ப சிம்பிளாக அண்ட் ரொம்ப ஈஸி ரீடாக இருக்கிறதால ஐ வுட் சஜஸ்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிகினர் ஃப்ரெண்ட்லி புக். ஸோ இந்த மாதிரியான நிறைய புக்கிஷ் கண்டென்ட்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணலாம்.